Assalamualaikum, Vanakkam, Aibowan, welcome to CGC Talk Shop. This is me, Fatima Rinosa. நாட்டில் பல செய்திகள் நடந்துட்டுருக்கு, போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழுங்க இல்லாமக்குங்க, காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு நீதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்ட கையெழுத்து சேகரிப்பு நடந்துட்டுருக்கு. அதோட நம்ம நாட்டில் கோழி இறைச்சியினுடைய விலை நார்மலாக ஒரு 1300 ரூபா, 1200 ரூபா, சில இடத்துல 1250 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு ஏரியா பொறுத்த வரைக்கும் வித்துட்ருக்காங்க. ஆனால் கோழி இறைச்சியினுடைய விலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நுகர்வோர் சொல்றாங்க, நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதை தாண்டி கோழி இறைச்சியினுடைய விலை விற்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படும் வர்த்தக நிலையங்கள்ல 1100 ரூபா, 1200 ரூபான்னு பல்வேறு விலைகள்ல விற்கப்பட்டு விலை போட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அதை தாண்டி 1300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. எனவே கோழி இறைச்சிக்குரிய விலையை நிர்ணயித்து விற்பனை செய்வதுடன் விலையையும் குறைக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியா இருக்கு. அத்துடன் இந்த விலை உயர்வு குறித்து இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகரவிடம் விசாரித்த போது இறுதியில் கோழி இறைச்சியின் விலை ஓரளவு அதிகரித்துள்ளதை அவர் உறுதி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதான். இப்போ முன்னாடி எல்லாம் மாட்டு இறைச்சி அதிகமாக முஸ்லீம்கள் எடுப்பாங்க. இப்போ மாட்டு இறைச்சி பயங்கர விலை 2000-2500 ரூபா வரைக்கும் போது கோழி இறைச்சி கொஞ்சம் சீப் ஆயிருச்சு. எப்பயுமே கோழி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோழி அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கோழி இறைச்சியினுடைய விலை இப்படி 1400 ரூபா வரைக்கும் அதிகரிக்கும் பொழுது 1300 தாண்டி அதிகரிக்கும் பொழுது அப்ப டெய்லி மரக்கறியை தான் சாப்பிட்டோம். மரக்கறி விலை அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா முட்டையினுடைய விலை 2 ரூபாவால குறைக்க அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தீர்மானிச்சிருக்காங்களாம். அதன்படி சிவப்பு முட்டையின் விலை 29 ரூபாவாகவும் வெள்ளை முட்டையின் விலை 27 ரூபாவாகவும் அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் விற்கிறதுக்காக தெரிவிச்சிருக்காங்க. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தான் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக இலங்கை முட்டை உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க சொல்லியிருக்காரு. கோழிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கான், இதுக்கு தான் முட்டையினுடைய விலையை குறைச்சிருக்கோன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா கோழிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தா கோழி இறைச்சியினுடைய விலை குறைஞ்சிருக்கணும். அது ஏன் கூடிச்சுன்னு தெரியல. கோழி முட்டை அப்படின்னு வரும்பொழுது தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அதாவது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை பவுன் ஒன்றுக்கு 1000 ரூபாயால அதிகரிச்சிருக்கிறதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி நீங்க பாருங்க, 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2,69,000 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. 24 கேரட். 22 கேரட் 2,49,000 ரூபாய் போகுதான். இதன் அடிப்படையில் 24 கேரட் 1 கிராம் தங்க விலை 33,625 ரூபா. 22 கேரட் 1 கிராம் 31,125 ரூபா. இதுல ஒரு மாதங்களுக்கு முன்பாக 22 கேரட்டினுடைய 1 கிராம் நகை ஒரு காயின் எடுத்து நான் திரும்ப கொடுக்கும் பொழுது விலை குறைஞ்சி தான் போயிருக்கு. நாங்கள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கூட இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி இருந்துச்சு. இப்போ 31,125 ரூபா. நான் எடுக்கும் பொழுது 31,980 ரூபாய்க்கு இருந்துச்சு. அப்போ நம்ம தங்க காசை எடுத்துட்டு நம்ம கொடுக்கும் பொழுது திரும்ப அது நமக்கு நஷ்டத்தை சில நேரம் ஏற்படுத்தும். விலை கூடின பிறகு கொடுத்தா அதுக்கு ஒரு லாபம் ஒன்று வந்திருக்கு. சிலவங்க தங்கத்தை கொயினா சேர்த்துட்டு இருப்பாங்கல்ல, அப்படி ஆக்களுக்கு தான் இந்த இதுன்னு சொல்லலாம். அதோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2025ல் லஞ்ச ஊழல் முறைப்பாடுகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு இதுவரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு 2138 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்று அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுல 44 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 31 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களாம். கைது செய்யப்பட்டவர்களில் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், தொழிலாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளும் இருக்கிறதாக ஆணைக்குழு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது எனவும் மேலும் ஆய்வுகள் தொடர்கின்றன எனவும் தெரிவிச்சிருக்காரு. ஆனா நம்ம இன்னைக்கு மாத்திரமில்லை, அண்மைய காலங்கள்ல ஒரு 2-3 மாத காலங்களாக செய்திகளை தொடர்ந்து பார்க்கும்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால வழக்கு போடப்பட்டிருக்கு, அதால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, கோர்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. பல எம்பிமார்கள், பல அமைச்சர்கள் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு செஞ்ச முறைப்பாடுகள் மூலமாக தான் இன்னைக்கு கேஸை தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னொரு தகவல் வந்திருக்கு. நான் இன்னைக்கு கொஞ்சம் தகவல்களை சொல்லதான் இருக்கேன், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கடந்த 3 ஆண்டுகள்
ஆண்டுகள்ல வந்து அதிக அளவான வைத்தியர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. 2022 இருந்து 2024 வரையிலான 3 ஆண்டுகள்ல நிபுணர்கள் உட்பட 1485 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறதாக சமீபத்திய ஆய்வில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாட்டின் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதிக எண்ணிக்கையிலான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது சுகாதார உட்கட்டமைப்பை சீர்குலைத்து நிபுணர்களின் பற்றாக்குறையை வந்து உருவாக்கி இருக்கு. குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகள் பெரும்பாலும் பாதிப்படைஞ்சிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுது. முதுகலை கல்விக்காக வெளிநாடு செல்லும் பொழுது வைத்தியர்கள் மீண்டும் பணிக்கு அழைக்க கிடைக்கக்கூடிய பயிற்சிக்கு பிந்தைய சேவை பத்திரங்கள் பெரும்பாலும் பயனற்றவை என்பதையும் ஆய்வு வெளிப்படுத்தியிருக்காங்க. நாட்டின் சுகாதார பணியாளர்கள் தற்பொழுது 23,000 வைத்தியர்கள் இருப்பதாகவும் அவர்கள 2800 பேர் நிபுணர்கள் என்றும் ஆய்வில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆய்வுக்காக பெறப்பட்ட தரவுகளின்படி 2022 முதல் 2024 வரையான 3 ஆண்டுகள்ல 1085 வைத்தியர்கள் வெளிநாடுகளில் சிறப்பு பயிற்சி பெற்று வருகின்றார்கள். இதுல 2022ஆம் ஆண்டுல 477 வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் அப்படின்னு சொல்லப்படுது. 2023ஆம் ஆண்டுல 449 வைத்தியர்கள் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளனர். இந்த ஆய்வில் சிறப்பு பயிற்சி பெறும் 1085 வைத்தியர்கள்ல 20% பேர் முதுகலை சான்றிதழ்களை பெற்ற பிறகும் நாடு திரும்பவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்படுது. சுகாதார அமைச்சிலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் 3383 வைத்திய பட்டதாரிகள் மற்றும் 75 பயிற்சியாளர்கள் 3 ஆண்டுகள்ல வந்து பயிற்சிகளுக்கு வந்து விண்ணப்பிக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த அவங்களுக்கு மேலதிக பயிற்சி எடுக்கான்னு சொல்லப்படுது. ஸோ பொருளாதார சிக்கல் காரணமாக நம்ம நாட்டில இருந்தும் பல வைத்தியர்கள் வந்து வெளியேறி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதோட அந்த பிள்ளையான் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அவர்கள் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை சட்டத்தின் கீழ் அரஸ்ட் பண்ணப்பட்டு வச்சிருக்கப்பட்டிருக்காரு. அவருடைய டிரைவர் அவருக்கு தெரிஞ்சவங்க உட்பட 3 பேர் வரைக்கும் அரஸ்ட் பண்ண வைக்கப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்வரும் காலங்களில் பிள்ளையான் பற்றின பல விஷயங்களை நாங்கள் வந்து வெளியே சொல்வோம். ஈஸ்டர் அட்டாக்குக்கும் அவருக்கு வந்து காரணம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணது வேற ஒரு கேஸில். ஆனால் இது தொடர்பான பல தகவல்களை சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது போதாததுக்கு ரோஹித் அபே குணவர்தன அவர்களுடைய மருமகன் வெளிநாடு செல்ல தடை அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா நேற்று முந்தின நாள் கூட ஒரு மினிஸ்டருடைய மகனை வந்து ஒரு பெரிய ஒரு சொகுசு வாகனத்தை எஸ்ஜேபியினுடைய எம்பி சொகுசு வாகனத்தினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அசெம்பிள் பண்ணி இங்கே வச்சிருந்ததாக வந்து பிடிச்சிருக்காங்க. பார்ப்போம் எத்தனை நாள் வந்து போகுது. இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸும் நிறைய நடந்திருக்கு. கேகலையில் நடந்த பஸ் விபத்தில் வந்து 27 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதில் 3 பேர் சீரியஸ்னு சொல்லப்படுது. எனக்கு இப்போதைக்கு கிடைச்ச தகவல்களின் படி. அதுக்கப்புறம் வந்து செய்திகள் நான் இது அப்லோட் பண்ணும்பொழுது எப்படின்னு வந்து தெரியாது. அதோட இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. பொத்துவில்ல இஸ்ரேல் நாட்டவர்களினால் முன்னெடுத்து செல்லப்படும் ஷெபாட் வழிபாட்டு இல்லத்தை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அரசு கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சிருக்காங்க. அதாவது அட்டாளச்சேனை பிரதேச சபை தவிசாளர் மற்றும் அங்கு உள்ள உறுப்பினர்களால் திங்கட்கிழமை அன்று அதாவது இன்னைக்கு வந்து பிரதேச சபை முன்றல்ல வந்து இந்த ஒரு போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அருகம்பை பகுதிகளில் வந்து இஸ்ரேலியர்களுடைய கடைகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த வரலாற்று என்ன சொல்றது கலாச்சார மண்டபமான ஷெபாட் இல்லம், அவங்களுடைய வரலாற்றுகளை வந்து பிரதிபலிக்கும் முகமாக சில ஹிஸ்டோரியை வந்து பேசுகிற மாதிரி சில அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து இப்போ அருகம்பை பகுதியில் வந்து அதிகமாக வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது பொத்துவில்ல உள்ள அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயந்து போயிருக்காங்க. ஏன்னா பாதுகாப்பு தரப்பினரும் அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்த்து அதை இல்லாமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டமும் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இது எங்க போய் முடியும்னு சத்தியமா தெரியாது. அதை தாண்டி ஒரு வகுப்பறையில இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்னு பிரதமர் சொன்ன ஒரு கதையும் வந்து சர்ச்சைக்கு உள்ளாகி போன விஷயமும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை பத்தி நம்ம தொடர்பாக விரிவாக வந்து அடுத்தடுத்த காணொலிகளை பார்க்கலாம். மலையகத்தில் 4700 குடும்பங்களுக்கு வீட்டு திட்டம் அடுத்த மாதம் ஆரம்பிப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கு. மலைய மக்களில் வீட்டு வசதியற்ற 4700 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்திய அரசின் உதவியுடன் நிர்மாணிக்க இருக்கும் இந்த வீட்டு திட்டம் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன வந்து தெரிவிச்சிருக்காரு.
பெருந்தோட்ட அமைச்சில் 20ஆம் தேதி, அதாவது நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்புல கலந்து கொண்டுதான் சமந்த வித்யாரத்ன இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் அங்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மலையக பெருந்தோட்ட மக்கள் கடந்த 200 வருஷங்களாக எதிர்கொண்டு வரும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி ஏகேடி ஹட்டன் பிரகடனத்தின் போது தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பாக அந்த மக்களுக்கு என தனியான வீடு, காணி, முகவரி இல்லாத குறைபாட்டுக்கு எமது அரசாங்க காலத்தில் தீர்வுகளை, நடவடிக்கைகளை எடுத்து தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன் பிரகாரம் வந்து இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் 4700 குடும்பங்களுக்கு பூரண வீட்டுடன் காணி உரிமை வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்காக இந்தியாவினால் ஒரு வீட்டுக்கு 28 லட்சம் ரூபாய் நன்கொடையாக கிடைத்திருக்கிறது. அதற்கு மேலதிகமாக அந்த வீட்டிற்காக அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க இலங்கை மக்களின் வரி பணத்தில் 4 லட்சம் ரூபாய் நாங்கள் சேர்க்கிறோம். அதன் பிரகாரம் ஒரு வீட்டுக்கு 32 லட்சம் ரூபாய் நாங்கள் ஒதுக்குகிறோம். அத்துடன் 10 பர்ஸ் காணியும் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னர் மலையகத்தில் வீடுகளை வழங்கும் போது அரசியல் தலையீடுகளுடன் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கே வழங்கப்பட்டன. அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவங்களுக்கு தான் வழங்கப்பட்டது. அதனால் வீடு தேவையுடைய பலருக்கும் வீடுகள் கிடைக்கவில்லை. அதனால் தற்போது அமைக்கப்படும் 4700 வீடுகளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள்ல இதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு தகுதியுடைய குடும்பங்களை வந்து தெரிவு செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் வந்து வீடுகளை வழங்க போறோம். கடந்த கால அரசாங்கத்தில் அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ 4700 குடும்பங்களுக்கு காணியோட உறுதி பத்திரத்தோட தனியான சொந்த வீடுகள் வந்து மலையக மக்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த அரசு வாக்குறுதி கொடுத்த மாதிரி செஞ்சு கொடுக்க போறோம்னு சமந்த வித்யாரத்ன வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுத்தா நல்ல விஷயம் தான். அந்த கவர்மெண்ட் செஞ்ச ஒரு நல்ல புண்ணியமா போகும் அந்த மக்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு செய்திகளை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மலையக மக்களுக்கு கட்டி கொடுக்க போற வீடு பத்தி? கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.